தனுஷ் வந்தா சார் ஹாய் சார் கணக்கு கொஞ்சம் முன்னாடி வராதிங்க அப்படியே கவர் பண்ணுங்க பின்னாடி வாங்க அப்படியே பின்னாடி வாங்க அதான் அப்படி போயிடலாம் தண்ணி போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி தள்ளாதீங்க ஃபாலோ பண்ணிடுறோம் நல்ல வேலை வேலை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க மேடம் ஹாய் மேடம் நான் தயவு செஞ்சு தள்ளி போடுறேன் சரியா ஹாய் சார் அதான் தூக்கிட்டு போகிறேன் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணுங்க லைட்டா வழி விடுங்க இல்லை பிரதர் நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவோம் அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க நான் கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படி யாராரு
அப்படி கேட்போம். காலையில் எல்லாமே ஒரு போ மூவ் பண்ணு. அப்படியே வால் பக்கம் போயிடு, வால் பக்கம் போயிடு. ஆமாம் ஜெயினா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. லைட்டாக வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம நினச்ச இடங்களில் கரெக்டாக கனெக்ட் ஆகுறாங்க, கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்ளாஸு சிரிப்பாக இருக்கட்டும், இறுக்கமாக இருக்கட்டும், நினச்ச இடங்களில் அது கனெக்ட் ஆகும்போது இதுக்காக தானே வேலை செஞ்சோம். ஸோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். நான் அப்ரோச் பண்ணேன், அவர் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு நீங்கள் சார்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் சார் என்னென்னா, அவர் ரொம்ப இமேஜ் மேலே ஒரு கான்ஷியஸாக இல்லாத ஒரு ஸ்டார் ஆக்டர். அவருக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸு, அவரோட ஸ்கில் செட்டு. ஸோ ஐ திங்க் தனுஷ் சார் மாதிரி ஒருத்தர் வந்து இதை எடுத்து நடிப்பார்னு நான் நம்பினேன். அவர் ஒத்துக்கிட்டார். மமிதா பைஜுக்கு பதிலான்னு கிடையாது. மமிதா பைஜு அந்த கேரக்டருக்கு நாங்கள் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணோம். ஆடிஷன் பண்ணதில் வந்து மமிதா பைஜு அவங்க செலக்ட் ஆனாங்க. அதுபோக நான் சொல்லியிருந்த ஒரு இன்டர்வியூவில் சைத்ரா ஆச்சர்னு ஒரு ஹீரோயினும் அவங்களும் இருந்தாங்க. பட் அவங்க மை லார்டுன்ற ஒரு படத்தை நடித்தாங்க. அவங்க லுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தது. அதனால வந்து நாங்கள் அதான் மியூசிக் பயங்கர ரெஸ்பான்ஸு எலிவேட் பண்ணியிருக்காரு எல்லா சீன்ஸையும். ஸோ ஐ திங்க் அவர் ஒரு ஜீனியஸ் தான். படத்தை வந்து ஒரு 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 அடுத்த லெவல் கொண்டு போயிட்டார். ரொம்ப நல்லா அந்த ஸ்டார்டிங்கில் அவரோட லுக்கு ரிவீல் பண்ணதுலேருந்தே அந்த கேரக்டரை பற்றின ஒரு டாக் இருந்தது. இன்றைக்கி அவர் நடிப்புலையும் காமிச்சிட்டாரு. ஸோ எனக்கு நிறையா மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. அந்த போர்ஷன் வந்து பயங்கர கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ வெரி ஹாப்பி.